அங்கத்தில் இளம் கலைஞர்களுக்கு நன்றி. இப்போது இந்த இசை பயணத்தின் 2வது அத்தியாயத்திற்கு நாம் நுழைகிறோம். முதல் அங்கம் நாதத்தால் நம் செவிகளை கவர்ந்தது. இந்த 2வது அங்கம் அசைவில் அவதரிக்கும் ஆனந்தமாக அமைகிறது. ஆம், பரதநாட்டிய படைப்பு அடுத்த அங்கத்தை மலரச் செய்யவிருக்கிறது. பரதநாட்டியம் வெறும் அசைவுகளின் தொகுப்பு அல்ல, அது இசைக்கு உருவம் கொடுக்கும் ஒரு புனிதமான கலை. உடல், மனம் மற்றும் ஆன்மா ஆகிய 3ம் இணையும் போது நாட்டியம் என்பது ஒரு தெய்வீக அனுபவமாக பரிணமிக்கிறது. இப்போது நமது இளம் கலைஞர்கள் தங்கள் அங்க அசைவுகள், முகபாவனைகள் மற்றும் தாளத்தின் மூலம் இசையின் ஆழமான உணர்வுகளை வெளிப்படுத்த இருக்கிறார்கள். அவர்களின் ஒவ்வொரு அடவும் முத்திரையும் ஒரு காவியத்தை கூறும். வாருங்கள், இந்த அசைவுகளின் காவியத்தை நாம் அனுபவிப்போம். உங்கள் கரகோசையோடு. இந்த 2வது அங்கத்தை தொடக்கவிருப்பது கற்பக விநாயகா என்ற பாடல். இது ஹம்சத்வனி ராகம் மற்றும் ஆதிதாளத்தில் அமைந்த ஒரு புகழ்பெற்ற விநாயகர் ஸ்துதி. இது ஒரு பக்தி பாடல் மட்டுமல்ல, பரதநாட்டியத்தின் அங்க அசைவுகளுக்கும் அபிநயங்களுக்கும் மிகவும் பொருத்தமான ஒரு படைப்பு. இந்த பாடலின் மென்மையான ராகமும் சீரான தாளமும் பரதநாட்டியத்தில் அதன் பயன்பாட்டையும் அதன் அழகையும் அதிகரிக்கிறது. கற்பக விநாயகா பாடலின் விரைவான ஹம்சத்வனி ராகமும் ஆதிதாளமும் பரதநாட்டியத்தில் உள்ள அசைவுகளுக்கு ஒரு நல்ல தளத்தை அமைத்துக் கொடுக்கிறது. நாட்டிய கலைஞர் இந்த பாடலுக்கு ஏற்ப கால் அசைவுகள், கைகள், முகம் ஆகியவற்றை இணைத்து விநாயகரின் நடன அசைவுகளை போல் வெளிப்படுத்துவார்கள். நாட்டிய கலைஞர் தன் முகம், கண் மற்றும் கை அசைவுகளால் விநாயகரின் உருவத்தை வெளிப்படுத்துவார்கள். மேலும் விநாயகரின் பல்வேறு பெயர்கள் மற்றும் குணங்களை இந்த பாடலில் குறிப்பிடும் போது அதற்கு ஏற்ற அபிநயங்களை வெளிப்படுத்துவார்கள். பரதநாட்டியத்தின் ஓர் அங்கமான சமர்ப்பணம் என்ற உணர்வை கலைஞன் தனது கலையை இறைவனுக்கு அர்ப்பணிக்கும் விதமாக இந்த பாடலை பாடி ஆடும் போது விநாயகர் முன் ஒரு பக்தன் தன்னை முழுமையாக சமர்ப்பிப்பது போல் கலைஞர் தனது கலையை முழுமையாக சமர்ப்பிக்கிறார். இதோ மாணவர்களின் சமர்ப்பணம் இப்படி தொடங்குகிறது. ஹம்சத்வனி ராகம் ஆதி தாளத்தில். அட்டம் மகிழ மகனே வித்தக விநாயகா நித்தோனை நினைந்துருகே பணிந்திடுவே வரதா என் சித்தமெல்லாம் உனது திருவுருவம் நினைந்து
வித்தையெல்லாம் வளரும் விரைந்து நீ அருள்வாய் விரைந்து நீ அருள்வாய் விரைந்து நீ யகனே கருணை கடலே கற்பகவின யகனே கருணை கடலே அற்புதமாய் தர்த்தனம் அழகுடனானந்தமாகவே ஆடிடும் கற்பகவின யகனே கருணை கடலே அற்புதமாய் தர்த்தனம் அழகுடனானந்தமாகவே ஆடிடும் யகனே கருணை கடலே அற்புதமாய் ரத்தனம் அழகுடன் ஆனந்தமாகவே ஆடிடும் கற்பகவின யகனே கருணை கடலே அற்புதமாய் ரத்தனம் அழகுடன் ஆனந்தமாகவே ஆடிடும் கற்பகவின யகனே பொற்கமலர் பாதம் ஒற்ற துணையாகவே செவ்வரனே பணிந்து அடிந்திடம் அடியனு தருதரு வருவார் பொற்கமலர் பாதம் ஒற்ற துணையாகவே செவ்வரனே பணிந்து அனுதினம் அடியனு கருதரு வருவார் பொற்கமலர் பாதம் ஒற்ற துணையாகவே சிற்பரனே பணிந்து அன்பினம் அடியன் கருதரு வருவாய் நிறைவில் பொற்கமலர் பாதம் ஒற்ற துணையாகவே சிற்பரனே பணிந்து அன்பினம் அடியன் கருதரு வருவாய் நிறைவில் கற்பகவின யகனே கருணை கடலே அற்புதமாய் தர்த்தனம் அழகுடனானந்தமாகவே ஆடிடும் கற்பகவின யகனே துதிக்கையுடன் முகம் பருத்த உடலை கரத்துடன் அருளும் முதல்வோனே தகிடத்திவி துணது பதம் குவி எனது கரம் உனை தொழுதினம் வருவாயே தாம் தகிட்டத்தக்க தகிட்டத்தக்க தோம் தகிட்டத்தக்க தருகிடதாம் தொடுத்த மலர்கரம் எடுத்து அறிவின் கொடுத்த உணதடி பணிவேனே தத்தஜம் தகிட்ட தக்கத்தஜம் தகிட்ட கழிக்கும் கலிருனை இனிக்கும் தமிழின் இசைக்கும் அடியனு கருவாயே பருத்த உடலை கரத்துடன் அதனோடே நினை துணது பதம் குவி எனது கரப்புடை தொழதினம் வருவாயே தொடுத்த மலர்மரம் எடுத்து அறிவினை கொடுத்த உணதடி பணிவேனே கலிக்கும் கலிருனை இனிக்கும் தமிழின் இசைக்கும் அடியனு கருவாயே யகனே கருணை கடலே அற்புதமாய் நர்த்தனம் அழகுடன் ஆனந்தமாகவே ஆடிடும் கற்பகவின யகனே கற்பகவின யகனே கற்பகவின யகனே
இரண்டாவது அங்கத்தின் கற்பக விநாயகர் என்ற பாடலுக்கு மிக அழகாக தனது படைப்புகளை வழங்கிய மாணவர்களுக்கு வாழ்த்துக்கள். பரதநாட்டியத்தில் ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறது அடுத்து வரும் படைப்பு. இது ஒரு நடன கலைஞரின் திறமையையும் உடல் அசைவுகளையும் வெளிப்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பாக அமைகிறது. ஜதீஸ்வரம் நடன கலைஞரின் அடி அசைவுகளையும் உடல் அசைவுகளையும் கால் அசைவுகளையும் சோதிக்கும் ஒரு வடிவமாகும். நடன கலைஞர்கள் ஜதி மற்றும் ஸ்வரங்களுக்கு ஏற்ப ராகம் மற்றும் தாளத்தின் உணர்வை வெளிப்படுத்த வேண்டும். ஒரு நடன நிகழ்ச்சிக்கு முன்னால் ஜதீஸ்வரம் ஆடுவதன் மூலம் நடன கலைஞர் தன் திறமையையும் கலையையும் இறைவனுக்கு அர்ப்பணிக்கிறார் என்பதை அடுத்து இடம்பெறும் அங்கம் வழி நாம் கண்டு ரசிக்கவிருக்கிறோம். ஆகவே ஜதீஸ்வரம் கர்நாடக இசை மற்றும் பரதநாட்டிய கலைஞர் ஆகிய இருவருக்கும் ஒரு நல்ல தளத்தை அமைப்பதோடு ஒரு கலைஞரின் திறமையையும் கலை உணர்வையும் வெளிப்படுத்த ஒரு சிறந்த வழியாகும். இதோ இந்த அரங்கத்தினோடு மாணவர்கள் படைக்கவிருக்கும் அடுத்த படைப்பானது ஜதீஸ்வரம், ராகம் ஆரவி, தாளம் ஆதி. sa ni da da pa pa ma ga ri ri sa sa ri sa pa ma da pa ma pa da sa sa ni da da pa pa ma ga ri ri sa sa ri sa pa ma da pa ma pa da sa sa ni da da pa pa ma ga ri ri sa
இடைவிடாது இரண்டு அங்கத்தையும் மிகச் சிறப்பாக உற்சாகத்துடன் ஆடிய மாணவர்களுக்கு நமது வாழ்த்துக்களை இங்கே தெரிவித்துக் கொள்வோம். அடுத்த அங்கத்திற்கு செல்வதற்கு முன்பாக இன்றைய இந்த நிகழ்ச்சியின் ஏற்பாட்டாளர்களான ராகமாலிகா கலாகேந்திரா இசை மற்றும் நடன பள்ளியின் வரலாறு பற்றி நாம் பார்த்தோம். அடுத்து அப்பள்ளியின் முதல்வரை பற்றி ஓரிரு வரலாறு. ராகமாலிகா கலாகேந்திரா இசை மற்றும் நடன பள்ளியின் முதல்வரான குரு ஸ்ரீ மு விஜய் கிருஷ்ணன். இவர் சிறு வயதிலிருந்தே ஓர் இசைப்பிரியர். 5 வயது முதல் தன் தாயாரின் ஊக்குவிப்பால் இந்திய பாரம்பரிய இசைத்துறையில் அவரின் பரிணாமம் தொடங்கியது. தம் சங்கீத ஞானத்தை ஆழமாக பயில சென்னையில் திரு பாகவதலு சீதாராம சர்மா என்பவரிடம் மிக நுணுக்கமாக பயின்றார்.
இதன் வழி தமது இசைத்துறை ஞானத்தை தன்னுள் ஓர் உயிராகவும் வளர்பெறச் செய்தார். மலாக்கா, கோலலம்பூர், கெள்ளான் மற்றும் காஜாங் போன்ற பல இடங்களில் குருஸ்ரீ அவர்கள் சலங்கை பூஜைக்காக பாடியுள்ளார், பாடியும் வருகின்றார். அது மட்டுமல்லாது வயலின், வீணை, ஹார்மோனியம் ஆகிய இசைக்கருவிகளை மீட்டும் திறனை தம்முள் உள்வாங்கி அதனை மாணவர்களுக்கு பயிற்சியாகவும் வழங்கி வருகிறார் நமது குருஸ்ரீ அவர்கள். பாடுவது, இசைக்கருவிகளை மீட்டுவது மட்டும் இல்லாமல் குருஸ்ரீ அவர்கள் பரதநாட்டிய நட்டுவாகவும் இசைக்க பயிற்சி பெற்றுள்ளார். அது மட்டுமல்லாது பல இசை நிகழ்ச்சிகளின் வெற்றிக்கு நட்டுவானராக இருந்து முதுகெலும்பாக செயல்படுவதும் நமது குருஸ்ரீ மு. விஜயகிருஷ்ணன் அவர்களை. மேலும் ஓர் மைல் கல்லாக கலைகளின் பிறப்பிடமாக திகழும் இந்தியாவின் தமிழ்நாட்டில் கலாலயங்களின் அழைப்புக்கு ஏற்ப பாடல்கள் பாடி படைத்துள்ளார். 2018, 2019, 2022 மற்றும் 2023 ஆகிய ஆண்டுகளில் முறையே 2 பரதநாட்டிய அரங்கேற்றங்கள், ஒரு வீணை அரங்கேற்றம் மற்றும் 2 சங்கீத அரங்கேற்றங்களை அந்த தமிழ் மண்ணில் பதித்துள்ளார் நமது குருஸ்ரீ அவர்கள். நமது குருஸ்ரீயின் இசைத்துறை அர்ப்பணிப்புக்காக அவருக்கு சங்கீத சூடாமணி, நாத இசை அரசு, நாத சிரோன்மணி எனும் விருதையும் இசை உலகம் வழங்கி கௌரவித்துள்ளது. 2023 ஆண்டில் குருஸ்ரீ இந்தியாவின் சென்னையில் வைகுண்டம் சீசன் 2 நிகழ்ச்சி நடத்தும் வாய்ப்பை பெற்றார். அங்கு அவர் தனது அற்புதமான குரலால் பாடலை காட்சிப்படுத்தினார். இது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. கடவுளின் ஆசிர்வாதத்தை முழுமையாக கொண்டுள்ள இவர் விடாமுயற்சியாலும் தன்னம்பிக்கை மற்றும் சுய முயற்சியாலும் கர்நாடக இசைத்துறையில் மேன்மேலும் வளர்ச்சி அடைய வேண்டும் என்று அனைவரும் ஒன்று சேர்ந்து வாழ்த்துவோம். அடுத்து தொடரவிருப்பது தோழயமங்கலம். இது ஒரு நிகழ்ச்சியை மங்களகரமாக தொடங்குகிறது. இதன் மூலம் நிகழ்ச்சி எந்த விதமான தடையும் இல்லாமல் சிறப்பாக முடிவடையும் என்று நம்பிக்கை உள்ளது. தோழயமங்கலம் அப்படி என்றால் என்ன? தோழயம் என்பது மங்களகரமான தொடக்கம் என்றும், மங்களம் என்பது மங்களகரமான முடிவை என்றும் குறிக்கிறது. இதன் மூலம் ஒரு நிகழ்ச்சியை மங்களகரமாக தொடங்கி அதை மங்களகரமாக முடிப்பது என்பது இதன் நோக்கமாகும். ராக மாளிகா என்றால் ராகங்களின் மாலை என்று பொருள். இதில் ஒரே பாடலின் வெவ்வேறு பகுதிகள் வெவ்வேறு ராகங்களில் பாடப்படும். இது கர்நாடக இசையில் ஒரு கலைநயமான வடிவமாகும். இந்த பாடலில் பயன்படுத்தப்படும் ராகங்கள் பெரும்பாலும் மங்களகரமானவையாக இருக்கும். உதாரணமாக ஆரவி, நாட்டை, சௌராஷ்டிரம் போன்ற ராகங்கள் இதில் அழகாக கையாளப்பட்டுள்ளது. பாடலின் வெவ்வேறு பகுதிகள் வெவ்வேறு தாளங்களில் பாடப்படும். இதுவும் கர்நாடக இசையில் ஒரு சிக்கலான மற்றும் அழகான வடிவமாகும். தோடைய மங்களம் ஒரு குறிப்பிட்ட ராகத்தில் இல்லாமல் பல ராகங்களின் கலவையில் பாடப்படும். ஆதி தாளம், ரூபக தாளம், மிஸ்ர சாபு தாளம் போன்ற பல தாளங்கள் ஒரு தாளத்தில் இருந்து மற்றொரு தாளத்திற்கு எளிதாகவும் அழகாகவும் மாறுவதை நீங்கள் காணலாம். தோடையமங்கலம் ஒரு சடங்கை போல கருதப்படுகிறது. இது ஒரு இசை நிகழ்ச்சிக்கு ஒரு தெய்வீகமான தொடக்கத்தை கொடுக்கிறது. பாடலில் ராக மாளிகா மற்றும் தாள மாளிகா ஆகிய இரண்டையும் இணைப்பது ஒரு பெரிய கலைநயத்தை குறிக்கும். இது இசைக்கலைஞரின் ராக ஞானத்தையும் தாள அறிவையும் வெளிப்படுத்துகிறது. மொத்தத்தில் தோடையமங்கலம் ராகம் மற்றும் தாளங்களின் ஒரு கலைநயமான கலவையாகும். இது ஒரு இசை நிகழ்ச்சிக்கு சிறந்த மங்களகரமான தொடக்கத்தை கொடுக்கிறது. மாணவர்களின் நாட்டிய கலையோடு இதோ நாம் கண்டு களிப்போம். தோடையமங்கலம் ராகம் ராக மாளிகா, தாளம் தாள மாளிகா.
जय जानकी रमण जय विभीषण चरण जय सरोरुग चरण जय वीर अर्जुन जय 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 जानकी रमण जय विभीषण चरण जय सरोरुग चरण जय वीर अर्जुन जय जय रमण जय विभीषण चरण जय सरोरुग चरण जय वीर अर्जुन जय जय जानकी रमण जय विभीषण चरण जय सरोरुग चरण जय वीर अर्जुन जय जय जानकी रमण जय विभीषण चरण जय सरोरुग चरण जय वीर अर्जुन जय
கருடகமணவன் கஜலாப பரம புருஷ பவ அங்கன கேசவ நரமிருக சதவீர நமோ நமோ நாராயணதே நமோ நமோ நாரத நமோ நமோ முரகர நரதர கருடகமணவன் கஜநாப பரம புருஷ பவ பஞ்சன கேசவ நரமிருக சதவீர நமோ நமோ நாராயணதே நமோ நமோ நாரத மதுமூர ஆரதே ஜயமங்கலம் கோபால மாதவ பவது ஜயமங்கலம் மதுமூர ஆரதே ஜயமங்கலம் கோபால மாதவ பவது ஜயமங்கலம் மதுமோக ஆரவே ஜயமங்கலம் கோபால மதுமோர ஆரதே ஜயமங்கலம் கோபால மாதவ பவது ஜயமங்கலம் பல கஷ்டமான கட்டங்களையும் தாண்டி
தங்களது அடவுகளையும் முக அசைவுகளையும் மிக அழகாக இங்கே மெருகேற்றி இந்த தோடைய மங்களத்தை அழகுபடுத்திய மாணவர்களுக்கு நமது வாழ்த்துக்களை குவிக்கின்றோம். மீண்டும் உங்கள் கைத்தட்டலோடு நாம் நிகழ்ச்சியின் இறுதி கட்டத்தை நெருங்கிக் கொண்டிருக்கின்றோம். தொடர்ந்து இடம்பெறுவது தில்லானா மற்றும் மங்களம். அதற்கு முன்பாக ராகமாலிகா கலாகேந்திரா இசை மற்றும் நடன பள்ளியின் ஆணிவேரான முதல்வர் அவர்களை பற்றி நாம் கண்டோம். அடுத்து அவரின் துணைவியார் இந்த இசை மற்றும் நடன பள்ளியின் இரண்டாவது தூணாக விளங்கும் ஸ்ரீமதி சிவசங்கரி விஜய் கிருஷ்ணன் அவர்களை பற்றி ஓரிரு வார்த்தைகள். ஸ்ரீமதி சிவசங்கரி விஜய் கிருஷ்ணன் இவர் தனது முதல் கலைப்படியை ராஜராஜேஸ்வரி கலா மண்டலத்தைச் சேர்ந்த ஸ்ரீமதி ராஜராஜேஸ்வரி வேலாயுதம் என்பவரிடம் பயின்றார். 1989 ஆண்டு 8 வயதில் தனது பெற்றோரின் ஆசையுடன் பரதநாட்டியத்தில் தனது பயணத்தை தொடங்கினார். 2 ஆண்டுகளுக்கு பிறகு 1991 ஆண்டில் சிரம்பானில் உள்ள சிவன் கோயிலில் தனது சலங்கை பூஜையை முடித்தார். அவரது சலங்கை பூஜை மற்றும் அரங்கேற்றம் ஆகியவற்றிற்கு இடையே அவர் பல்வேறு நிகழ்ச்சிகளிலும் இந்திய கலாச்சார நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்று வந்துள்ளார். அது மட்டுமல்லாது அவர் கோலாலம்பூர், ஸ்லாங்கூர், நெக்ரிசுபிலான் மற்றும் மலாக்காவில் உள்ள தமது கணவருடன் இணைந்து பல படைப்புகளை நிகழ்த்தியுள்ளார். 19 வருடங்கள் பரதநாட்டியம் கற்று 2008 ஆண்டு நெக்ரிசுபிலானில் உள்ள சிரம்பானின் ராசா மாரியம்மன் கோயில் மண்டபத்தில் அரங்கேற்றத்தையும் முடித்தார். திருமணத்திற்கு பிறகு 2012 ஆண்டு முதல் பரதநாட்டிய துறையில் தனது கணவரின் முழு ஆதரவுடன் இப்பள்ளியில் கற்பித்தும் வருகிறார். ஈஸ்வரி அரங்கேற்றத்தின் போது அவர் சிம்மேந்திர மத்தியமம் ராகத்தில் பதவர்ணத்தை படைத்ததன் நினைவாக அவரது சொந்த குருவான ராஜராஜேஸ்வரி கலாமண்டலத்தின் நாட்டிய ஸ்ரீமதி ராஜராஜேஸ்வரி வேலாயுதம் PMC PJKவிடமிருந்து நாட்டிய ஒலி என்ற பட்டமும் அவருக்கு வழங்கப்பட்டது. ஜூன் 2018 ஸ்ரீமதி அவர்கள் சிதம்பரம் ஸ்ரீ சபாநாயகர் கோயிலில் தனது மாணவர்களுடன் இணைந்து சிவசங்கரி நிகழ்ச்சியை நிகழ்த்தினார். மாணவர்களின் பெற்றோர்கள் மற்றும் உள்ளூர் கலை அன்பர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது இந்த நிகழ்ச்சி. அவரது புகழும் கீர்த்தியும் நிலைத்திருக்க நாமும் வாழ்த்துவோம் உங்கள் கரவோசையுடன். அடுத்து இன்றைய இரண்டாவது அங்கத்தின் இறுதி அங்கத்திற்கும் வருகின்றோம். தில்லானா. தில்லானா என்பது கர்நாடக இசையிலும் பரதநாட்டியத்திலும் ஒரு தனித்துவமான வடிவம். இது பொதுவாக நாட்டிய நிகழ்ச்சி அல்லது கச்சேரியின் இறுதியில் பாடப்படுகின்றது. ஷண்முக பிரியா ராகம் கர்நாடக இசையின் 56வது மேளகர்த்தா ராகமாகும். இது வீரத்தையும் சோகத்தையும் பக்தியையும் ஒரே நேரத்தில் வெளிப்படுத்தும் ஆற்றல் கொண்டது. ஷண்முக என்றால் முருகப்பெருமானை குறிக்கும். எனவே இந்த ராகம் முருகப்பெருமானை போற்றும் பாடல்களுக்கு மிகவும் பொருத்தமானது. இந்த ராகத்தின் ஆழமான உணர்வு தில்லானாவின் துடிப்பான தன்மைக்கு ஒரு சிறப்பு அழகை கொடுக்கிறது. இதனைத் தொடர்ந்து மங்களமும் இடம்பெறும். ஷண்முக பிரியா ராகம் ஆதி தாளம்.
Dim dim tanana dim tanadirana dim tanadirana dim tritritilana dim dim tanana dim tanadirana dim tanadirana dim tritritilana dim dim tanana dim tanadirana dim tanadirana dim tritritilana.
தனதிரனதீம் தனதிரனதீம் திருத்தில்லானதீம் தீம் தனதீம் 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 தனதிரனதீம் കുങ്കുമരക്തവർണം മഹാമദ്യം ദിവ്യമയൂരഭാഗം രുദ്രശൂലം തുരസേന്യനാദം സുഖം സദാകം കരണം പ്രവൃത്തി സദനം കുങ്കുമരക്തവർണം മഹാമദ്യം ദിവ്യമയൂരഭാഗം രുദ്രശൂലം തുരസേന്യനാദം സുഖം സദാകം കരണം പ്രവൃത്തി Dari 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 dina tumma pa 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 da ga da dina tumma pa pa da ni ri ga dari dari da dina tumma pa pa da ga da dina tumma ri ga da ni ri ga ma pa ma da da dina tumma ri ga pa pa da di di da ki da di da na na di da na di தனதிரனதீம் திருத்தில்லானதீம் தீம் தனதீம் தனதிரனதீம் தனதிரனதீம் திருத்தில்லானதீம் தீம் தனதீம் ஸ்வர லய நிறுத்திய விந்யாசா. இசையின் சுரங்கள், தாள ஓட்டம், நடனக்கலையின் வடிவம் இன்று முழுமை பெற்றது. இரண்டு அங்கங்களிலும் இசையின் இனிமையையும் தாளத்தின் ஓட்டத்தையும் நடனத்தின் அழகையும் ஒன்றிணைத்து நம் மாணவர்களின் படைப்புகள் மிகச் சிறப்பாக அழகு பெற்றது. அவர்களுக்கு நமது வாழ்த்துக்களை தெரிவிக்கும் வண்ணம் வணக்க கைத்தறி அவர்களுக்கு ஓட்டுங்கள். அர்ப்பணிப்பு ஆற்றலோடு பாடுபட்ட அன்பிற்கினிய மாணவர்களுக்கும் வாழ்த்துக்கள். உங்களின் இடைவிடாத கைதட்டல்களும் இடை அறாத உற்சாகமும் இந்நிகழ்ச்சிக்கு மேலும் வலுவூட்டியுள்ளது. உங்களுக்கும் எங்களது நன்றி கலந்த வணக்கங்கள். அடுத்து மங்களம் இடம்பெறும். மதன கோபாலதே மங்களம் மங்களரவே மங்களம் மதன கோபால மங்களரவே மங்களம் காமஜ பூஷண தத்ருபவேஷண சம்ருத கௌதம பூஷண
सामजभूषण शत्रुविभेदन संहृद गोभूषण कामिदसायक कमलनायक सोमन्मय देवङ्गलम् कामिदसायक कमलनायक सोमन्मय देवङ्गलम् सामजभूषण शत्रुवभेदन संहृद गोभूषण सामजभूषण शत्रुविभेदन संहृद गोभूषण कामिदसायक कमलनायक सोमन्मय देवङ्गलम् तलक्कुतकतिकु तकतदिकिनदं तद्दिन्दिन्नं तगदिन्दिन्नं 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 तद्दिन्दिन्नं मदन गोपालदे मङ्गलं मङ्गलारवे मङ्गलो मदन गोपालदे मङ्गलो அன்பிற்கினிய கலை அன்பர்களே, இன்றைய நிகழ்ச்சியின் இனிமையும் கலைஞர்களின் அர்ப்பணிப்பும் இணைந்து மங்களம் பாடலுடன் இணையை நிறைவேற்றுள்ளது. இந்நிகழ்ச்சியை சிறப்பாக்கிய எங்கள் மாணவர்களுக்கும் கலைஞர்களுக்கும் வழிகாட்டிய ஆசிரியர்களுக்கும் நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கின்றோம். ஒரு விழா கோலம் பூண்டுள்ளது. காரணம், நம்முடைய செவிகளை மட்டுமின்றி ஆன்மாவையும் தங்கள் இசையால் மயக்கும் சில மாபெரும் கலைஞர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். இசை உலகின் அரிய பொக்கிஷங்களான இந்த மேதைகளை நாம் கௌரவித்து மகிழ இந்த வாய்ப்பு கிடைத்தமைக்கு நாம் பெருமை கொள்கிறோம். இசையின் ஆழத்தையும் அழகையும் நமக்கு உணர்த்தி ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு குருவாக விளங்கும் இவர்கள் போன்ற மேதைகளை கௌரவிப்பது இந்த நிகழ்வுக்கு ஒரு கூடுதல் பெருமையை தருகிறது. அவர்களுடைய கலை உலகிற்கு அவர்கள் அளித்த பங்களிப்புக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக நமது அழைப்பை ஏற்று வருகை புரிந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்களுக்கு பொன்னாடை போர்த்தி மாலை அணிவித்து சிறப்பு செய்யவிருக்கின்றோம். அடுத்த அங்கத்தில் அவர்களுக்கு சிறப்பு செய்ய ராக மாளிகா கலாகேந்திரா முதல்வர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய சங்கீத சூடாமணி நாத இசை அரசு நாத சிரோன்மணி குரு ஸ்ரீ மு விஜயகிருஷ்ணன் அவர்களையும் அவர் தம் துணைவியார் நாட்டிய ஒளி ஸ்ரீமதி சிவசங்கரி விஜயகிருஷ்ணன் அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். அந்த வகையில் இந்த நிகழ்ச்சியின் சிறப்பு வருகையாளரான ஜெயன் நிறுத்திய கலாலயத்தின் தலைமை நடத்துனரும் மலேசிய பரதநாட்டிய சங்கத்தின் தலைவருமான நடன சிரோன்மணி நாட்டிய சிரேஷ்ட ஸ்ரீமதி குமுதினி சிவநாதன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம்.
தொடர்ந்து அவர்கள் உங்கள் முன் ஒரு சில வார்த்தைகளை இங்கே நமக்காக அருளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். ஓம் குருப்பியோ நமக. இன்று மாலை நாங்கள் ஒரு சிறந்த கலை நிகழ்ச்சியை படைத்திருக்கிறார் மாஸ்டர் விஜய் அண்ட் டீச்சர் ஹியர். நல்ல மாணவனை உருவாக்கி இருக்கிறார்கள். சகல கலையும், அதாவது வீணை, வயலின், வாய்ப்பாட்டு, அத்துடன் பரதநாட்டியம். ஸோ வெர்சடைல் பர்சன் நம்ம மாஸ்டர். அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் மாணவர்கள் எப்படி படைக்கிறாங்கன்றதுல தான் சந்தோஷமா அவங்க ஆசிரியருக்கு. ஸோ அவரோட திறமையை குழந்தைகள் தான் வெளிப்படுத்தினாங்க. இன்னைக்கு ரொம்ப அருமையாக கச்சேரி பண்ணாங்க. அத்துடன் அந்த பரதநாட்டிய நிகழ்ச்சியும் ரொம்ப நல்லா படைத்தார்கள். தாளக்கட்டு மற்றும் அபிநயம் எல்லாம் சேர்ந்து வெல் பிளான்ட், வெல் பெர்ஃபார்ம்டு ப்ரோக்ராம். அவங்க எவ்வளவு நாலேஜ் இதில் அவங்க அடைந்திருக்கிறார்கள், இதில் எவ்வளோ பக்தியோடு இந்த கலையை அவங்க கற்றுருக்காங்கன்றது அவங்க படைத்த இத்தனை உருப்படிகளில் நமக்கு நல்லா தெரியுது. நான் மாஸ்டரோட நிகழ்ச்சிகளில் ஒரு கடந்த 9 ஆண்டுகளாக தலைமை தாங்கி பார்த்து ரசித்து மலாக்கா சென்றிருக்கோம். நாங்கள் அவர் எத்தனையோ நிகழ்ச்சிகள் பண்ண இடங்களுக்கெல்லாம் போய் பார்த்துருக்கேன். எவ்ரி இயர் தேர் இஸ் அ வெரி மச் இம்ப்ரூவ்மெண்ட் அண்ட் சம்திங் ஸ்பெஷல் இன் all his programs. I am very happy for his development and guidance in this. இந்த ஆர்ட்டில் அவரோட பக்தியும் அவரோட இன்வால்வ்மெண்ட் அண்ட் ட்ரூ குரு சேவை ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ். என்னோட வாழ்த்துக்கள் அண்ட் மை பெஸ்ட் விஷஸ் டு த ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் த பேரண்ட்ஸ். அவங்க பெற்றோர்கள் அந்த ஊக்கமும் அந்த கிளாஸஸுக்கு பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போய் தொடர்ந்து அந்த நிகழ்ச்சிகளுக்கு பங்கெடுக்கும் போது அதுலேயும் அவங்களுக்கு போய் பாராட்டி செய்தால் தான் இந்த கலை வளரும், அந்த ஞானமும் இருக்கும். அது தெய்வீக கலை எல்லாருக்கும் கிடைக்காது. ஒரு சிலருக்கு தான் கடவுளோட அனுகிரகம் இருந்தால் தான் குழந்தைகளுக்கு இந்த பாக்கியம் கிடைக்கும். ஐ விஷ் தெம் ஆல் த பெஸ்ட், காட்ஸ் கைடன்ஸ், நடராஜ பெருமானோட ஆசி, சரஸ்வதியின் கடாட்சம் பெற்று இன்னும் பல 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 நிகழ்ச்சிகளில் நல்லா பண்ணணும்னு வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அவர்களின் ஆசையும் வாழ்த்தும் இந்த அரங்கை மேலும் சிறப்பு சேர்க்க செய்திருக்கிறது. அவர்களுக்கு நமது நன்றியை இங்கே தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்து இந்தியா பாண்டிச்சேரி ஸ்ரீ வீணா ஆர்ட்ஸ் அகாடமி நிறுவனருமான முனைவர் டாக்டர் பி சுகுமார் அவர்களை இந்த மேடைக்கு அழைக்கின்றோம். அவர்களுக்கு சிறப்பு நல்க. தொடர்ந்து முனைவர் அவர்கள் ஓரிரு வார்த்தைகள் பேசுவார்கள்.
குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். நல்லதை பார்க்க வேண்டும், நல்லதை கேட்க வேண்டும். அதில் இன்றைக்கி நாம் எல்லாருமே நல்லதை பார்த்துருக்கோம், நல்லதை கேட்டிருக்கோம். விஜய் மாஸ்டர் அவருடைய சிறப்பு என்னென்னா, ஒவ்வொரு நிகழ்ச்சியும் ஒரே மாதிரி இல்லாமல் ஒவ்வொரு வித்தியாசம் காமிக்கணும் அப்படின்றதுல நல்ல சிறந்த முயற்சி எடுத்திருக்காங்க. இன்றைக்கி அந்த நிகழ்ச்சி பார்த்தோம்னா முதல்ல ஆரம்பித்ததுலேருந்து ஒவ்வொரு ராகமும் ஒவ்வொரு விதம். அதில் லாங்குவேஜ் பார்த்திங்கன்னா சான்ஸ்கிரிட், தமிழ், தெலுங்கு அண்டு ஹிந்தி. ஸ்வரங்கள் மட்டும் அமைக்கிற ஸ்வரஸ்தார குறிப்பு இந்த மாதிரி எடுக்கிறது ரொம்ப ரொம்ப அரிது. அதுவும் இல்லாத வீணை 5 கட்ட ஸ்ருதி, வாய்ப்பாட்டு 5 கட்ட ஸ்ருதி, அது ரெண்டையும் இணைக்கிறது ரொம்ப அரிதான ஒரு நிகழ்ச்சி. மாஸ்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. ரியலி அது தாளம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒரு விதம். திசர நடை, கண்டச்சாப்பு, ஆதித்தாளம். பார்க்க போனீங்கன்னா ஒரு மாலையில் ஒரு பலவித மலர்களை சேர்த்தா எப்படி ஒரு மாலையாக அமையுமோ அது மாதிரி தான் இன்றைக்கி சங்கீத நிகழ்ச்சி ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிருந்தது. மாஸ்டர் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். பசங்க ரொம்ப அற்புதமாக அவங்களோட ப்ரொனவுன்சியேஷனும் சரி, தாள அமைப்பும் சரி, வே ஆஃப் ப்ரெசன்டேஷன், அவங்களுடைய ஆடை அலங்காரம் எல்லாமே சொல்லணும்னா ரொம்ப நல்லா அமைஞ்சிருந்தது. பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருந்தது. சீக்கிரம் முடிஞ்சது. எப்படி இவ்வளோ சீக்கிரம் முடிஞ்சதுன்னு தெரியல. உருப்படிகள் ஒவ்வொன்றும் அவ்வளோ அழகு. தியாகராஜர் எல்லாருடைய ஐட்டத்தையும் எடுத்து பண்ணுறது ரொம்ப சிரமமான ஒரு விஷயம். பிள்ளைங்க அவங்களுடைய திறமையை தனித்தனியாக காமிக்கிற அளவுக்கு வயலினுக்கு பிரித்து, வீணைக்கு பிரித்து, வாய்ப்பாட்டுக்கு பிரித்து கொடுக்கறது அதெல்லாம் ரொம்ப சிரமமான விஷயம். அது சங்கீதம் படித்தவங்களுக்கு நிச்சயம் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். சங்கீதத்தில் இருக்கிறவங்களுக்கு அதோடைய அணுகுமுறை எவ்வளோ கடினன்றது நல்லா தெரியும். அதில் விஜய் மாஸ்டர் ரொம்ப சிறப்பாக செஞ்சுருக்காங்க. நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்கு. எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகள். டான்ஸ் சொல்லவே வேணாம், ரொம்ப அற்புதமாக இருந்தது. அவருக்கு உடம்பு சரியில்லை நேற்று, அந்தளவுக்கு உடம்பு முடியாது. இன்றைக்கி இவ்வளோ அற்புதமாக பாடுறாருன்னா கடவுளுடைய அனுகிரகம் இல்லாமல், குருவுடைய ஆசீர்வாதம் இல்லாமல் நிச்சயம் அவரால் முடியாது. பேரண்ட்ஸ்க்கெலாம் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணணும். காரணம் அவங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் மாஸ்டர் இந்த அளவுக்கு இந்த ரேஞ்சுக்கு வர முடியாது. எல்லோருக்கும் என்னுடைய நன்றிகள். எனக்கு ரொம்ப சந்தோஷம் அழைச்சதுக்கு. தேங்க்யூ ஸோ மச். முனைவரையா அவர்களின் இந்த உற்சாக வார்த்தைகள் நமது பள்ளியின் வெற்றிக்கு மேல் ஒரு மைல்கல்லாக அமையட்டும். தொடர்ந்து ஷாமலா கந்தையா பரத கலாலயத்தைச் சேர்ந்த நாட்டிய சிறுவன்மணி ஷாமலா சேகர் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். தொடர்ந்து ஸ்ரீ ரங்கநாதர் டான்ஸ் அகாடமி சேர்ந்த நாட்டிய கலையரசி ஸ்ரீமதி பவானி ஜெகதீசன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். தொடர்ந்து பாவ்யாஞ்சலி டான்ஸ் அகாடமி சேர்ந்த ஸ்ரீமதி லோஷ்னி தேவன் மோகன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். தொடர்ந்து கந்தர்வா ஆர்ட்ஸ் அகாடமி சேர்ந்த அதன் தோற்றுனர் ஸ்ரீமன் ராமகிருஷ்ணன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம்.
தொடர்ந்து அதே கந்தர்வா ஆர்ட்ஸ் அகாடமி சேர்ந்த ஆசிரியர் ஸ்ரீமதி சரோஜா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியின் வெற்றிக்கு மிகவும் பக்கபலமாக மிருதங்கத்தை இசைத்து இங்கே பெருமைப்பட வைக்கிறது மிருதங்க கலைஞர் ஸ்ரீமன் திருக்குமரன் பாலசுப்ரன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். அடுத்து வயலின் கலைஞர் ஸ்ரீமன் அழகேந்திரா மகேந்திரா அவர்களையும் மேடைக்கு அழைக்கின்றோம். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியின் அலங்கார வேலைகளை அழகாக்கி கலைப்படைப்புக்கு பெருமை சேர்த்த சகோதரர் திரு சுப்ரா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு செய்யப்பட்ட அனைத்து சிறப்பு வருகையாளர்களுக்கும் சிறப்பு பெறுபவர்களுக்கும் நமது வாழ்த்துக்களையும் அன்பையும் இங்கே உரித்தாக்கிக் கொள்கின்றோம். அவர்களின் இந்த கலைப்படைப்பு மேன்மேலும் உயர எங்களின் வாழ்த்துக்கள். Camera here, ready, 1, 2, 3. சிறப்பானவர்களை மரியாதை வணக்கம் செய்து அழகு பார்க்கும் நமது ராகமாலிகா இசை மற்றும் நடன பள்ளியின் ஒளிச்சிகரங்கள், ஒளிச்சக்கரங்கள், மங்கள தீபங்கள், அந்த தீபங்களுக்கு வலுவூட்டவும் வணக்கம் செய்யவும் அடுத்த அங்கம் கடமைப்பட்டுள்ளது. மாணவர்களின் கலை உணர்வுக்கு உரமூட்டி சங்கீதமாகட்டும், அதன் இசையாகட்டும், அவற்றின் தொடர் நிலைக்கு ஆணிவேராய் வீற்றிருக்கும் நம் ராகமாலிகா கலாகேந்திரா இசை மற்றும் நடன பள்ளியின் முதல்வர், மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய சங்கீத சூடாமணி, நாத இசை அரசு, நாத சிரோன்மணி குரு ஸ்ரீ மு விஜயகிருஷ்ணன் அவர்களுக்கும் அவர்தம் துணைவியார் நாட்டிய ஒளி ஸ்ரீமதி சிவசங்கரி விஜயகிருஷ்ணன் அவர்களுக்கும் மரியாதை செய்ய திருமதி ரெங்கநாதன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம்.
ராகமாலிகா கலாகேந்திராவின் வெற்றிக்கு அடித்தளமாக விளங்கிக் கொண்டிருக்கும் இந்த இரு தூண்களுக்கும் வணக்கம் செய்யும் இதே வேளையில் மாணவர்களின் சார்பில் ஓர் அன்பு பரிசும் இங்கே வழங்கப்படவிருக்கின்றது. அதனை வழங்க மாணவ பிரதிநிதி இங்கே உங்கள் முன். இந்த அங்கீகார நிகழ்வை தொடர்ந்து மாணவர்களுக்கு இங்கே அங்கீகார நிகழ்வும் தொடரவிருக்கின்றது. கலையின் கருவூலமாம் இசையையும் ஞானத்தின் இருப்பிடமாம் குருவையும் போற்றி இன்று நமது புதிய கலைஞர்களை வாழ்த்தும் இந்த புனிதமான நிகழ்வுக்கு வருகை தந்துள்ள அனைவரையும் மீண்டும் அன்புடன் வரவேற்றுக் கொள்கின்றோம். கர்நாடக இசை வெறும் கலை மட்டுமல்ல, அது ஒரு ஆன்மாவை இறைவனுடன் இணைக்கும் ஒரு பாதை. இந்த பாதையில் பல வருடங்களாக தங்கள் கடுமையான உழைப்பையும் அர்ப்பணிப்பையும் செலுத்தி இன்று கலை பயணத்தின் ஒரு மைல்கல்லை அடையும் இளம் கலைஞர்களை வாழ்த்தி போற்றும் அங்கத்தில் இணையவிருக்கின்றோம். அதே வேளையில் ராகமாலிகா கலாகேந்திரா இசை மற்றும் நடன பள்ளியின் இதற்கு முன்பாக நடந்தேறிய இசை நிகழ்ச்சியில் 3 முத்தான மூத்த மாணவர்களுக்கு பட்டத்தை வழங்கி அங்கீகாரம் செய்துள்ளதை தங்கள் முன் அறிவிப்பதில் இந்த அரங்கம் பெருமை கொள்கிறது. அவர்கள் முறையே தங்கள் பெற்றோருடன் மேடையில் தோன்றுவதை இந்த அரங்கம் பெருமையாக கருதுகிறது. இந்த நிகழ்ச்சியில் பட்டம் பெற்ற மூத்த மாணவர்களை ஆசீர்வதிப்பதோடு அவர்களை வாழ்த்தி நமது புதிய இளம் கலைஞர்களான நம் மாணவர்களையும் அங்கீகரிக்க இசை உலகிற்கு தங்களின் வாழ்வை அர்ப்பணித்த நிகழ்ச்சியின் சிறப்பு வருகையாளர்களான ஜெய நிறுத்திய கலாலயத்தின் தலைமை நடத்துனரும் மலேசிய பரதநாட்டிய சங்கத்தின் தலைவருமான நடன சிரோன்மணி நாட்டிய சிரேஷ்ட ஸ்ரீமதி கோமுதினி சிவநாதன் அவர்களையும் இந்தியா பாண்டிச்சேரி ஸ்ரீ வீணா ஆர்ட்ஸ் அகாடமி நிறுவனருமான முனைவர் டாக்டர் பி சுகுமார் அவர்களையும் மேடைக்கு அழைக்கின்றோம். இசை உலகையும் இசை இலக்கியத்தையும் இணைக்கும் போதுதான் கலை பூரணமாகிறது. அந்த பூரண கலையின் உச்சியில் நின்று தனது உழைப்பும் அர்ப்பணிப்பும் கொண்டு இன்று சிறப்பிக்கப்படுகிறார். ஏற்கனவே சிறப்பிக்கப்பட்டவர் எங்களின் நிமி அம்பு மகேந்திரன். அவர் நாட்டிய தாரகன் என்று இதற்கு முன் நாங்கள் பட்டம் அருளினோம். அவரை வாழ்த்தி வழங்குமாறு நமது சிறப்பு பிரமுகர்களை கேட்டுக்கொள்கின்றோம். இவரை போன்று தமிழ் இசைக்கலையின் அன்னையாக போற்றப்படும் வீணை தேவக்கலையின் தெய்வீக ஒலியை கொண்டு மனதை மயக்கும் கருவி. பல ஆண்டுகளாக இடைவிடாத பயிற்சியாலும் கடின உழைப்பாலும் இன்று வீணையில் சிறப்பு பட்டம் பெற்ற மாணவர்களை இங்கே உங்கள் முன் நிறுத்துவதில் பெருமை கொள்கின்றோம். வீணை இசைச்செல்வன் முருகா ரெங்கநாதன், அவரையும் வாழ்த்தி வணங்குமாறு நமது சிறப்பு பிரமுகர்களை கேட்டுக்கொள்கின்றோம். இவரை போன்றே இங்கே இன்னொருவரும் நாம் இதற்கு முன் நடந்தேறிய இசை நிகழ்ச்சியில் பட்டம் வழங்கி கௌரவித்துள்ளோம். அவரையும் அடுத்து நாம் பார்க்கவிருக்கின்றோம். வீணை இசை கருவியில் தனது அபார திறமையை இங்கே நிலைநாட்டி மூத்த மாணவரான இவர் இங்கே
சிறப்பு பிரமுகர்களால் சிறப்பிக்கப்படுகின்றார் என்பதையும் உங்கள் முன் கொண்டு வருகின்றோம். வீணை இசை செல்வி ஷர்வினா நாயுடு மனோகர். வீணை இசை செல்வன் முருகா ரங்கநாதன். இவர்கள் நமது சாதாரண மாணவர்கள் அல்ல. பல வருட கடின உழைப்புக்கு பின்னர் இங்கே சிறப்பிக்கப்படுவது மிக சாலச் சிறந்ததாக அமைகின்றது. முருகா ரங்கநாதன் வீணை மட்டுமல்ல, இன்னும் கர்நாடக இசை கருவிகளை பயின்று மேலும் இந்திய இசைத்துறையில் ஒரு மைல்கல்லை பதிக்கும் வண்ணம் நிறைய முயற்சிகளை செய்ய இந்த அரங்கம் அவரை வாயார வாழ்த்துகிறது. இவரை போன்றே வீணை இசையில் மைல்கல்லை பதிச்ச மேலும் ஒரு நமது மூத்த மாணவர் வீணை இசை செல்வி ஷர்வினா நாயுடு மனோகரன். தான் ஸ்ரீ சோமா அரங்கில் இவரை இங்கே நாம் பெருமைப்படுத்துவது எங்களுக்கு மிகவும் பெருமையாக உள்ளது. வாருங்கள், வீணை இசை செல்வி ஷர்வினா நாயுடு மனோகரன். அந்த மூன்று மூத்த மாணவர்களுக்கும் அவர்களின் அர்ப்பணிப்புக்கும் எங்களின் வாழ்த்துக்கள் இங்கே மாலையாக ஒலிக்கட்டும். அடுத்து இசை ஞானத்தின் பிரகாசமான புதிய நட்சத்திரங்களை இங்கே உங்கள் முன் நாங்கள் கௌரவப்படுத்துவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். உங்களின் அர்ப்பணிப்பும் விடாமுயற்சியும் இன்று பெரும் அங்கீகாரத்தை பெறவிருக்கிறது. ஒவ்வொரு மாணவரும் இந்த பட்டத்திற்காக தங்கள் குருவின் வழிகாட்டுதலில் பல சோதனைகளையும் பயிற்சிகளையும் கடந்து வந்திருக்கிறார்கள். இன்று குருவின் ஆசீர்வாதமும் இசையின் தெய்வீகமும் உங்களை மேலும் பிரகாசிக்க செய்யும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு. அன்பிற்கினிய கலை நண்பர்களே, இசை உலகில் ராகங்கள் ஆன்மாவின் மொழியாக திகழ்கின்றன. அவற்றுள் பைரவியின் இனிமையும் சாகரையின் செழுமையும் தனித்துவம் வாய்ந்தவை. பல ஆண்டுகளாக அயராத பயிற்சியும் தீவிரமான அர்ப்பணிப்பு மூலம் இன்றைய மேடையில் அந்த பெருமையை சுமந்து நிற்கின்றார்கள். எங்களது ஸ்வர பைரவி என்ற பட்டம் பெறும் திரோஷா தேவேந்திரன். திரோஷா தேவேந்திரன் இவர் நமது குருஸ்ரீ அவர்களின் மூத்த மாணவரும் ஆவார். இவர் பெறவிருக்கும் பட்டம் ஸ்வர பைரவி.
அடுத்து இவரை தொடர்ந்து தம் குரல்களால் காந்தப்படுத்தி இன்று பட்டம் பெறும் இன்னொருவர் லக்ஷனா பாண்டுரங்கன். இவர் பெறும் பட்டமானது ஸ்வர சாகரி. ஸ்வர சாகரி பட்டம் பெறும் லக்ஷனா பாண்டுரங்கன். இவர் டத்தோ டாக்டர் பாண்டுரங்கன் மற்றும் டாக்டர் கலாவதி அவர்களின் புதவியும் ஆவார். ஸ்வர சாகரி பட்டம் பெறுகின்றார் லக்ஷனா பாண்டுரங்கன். இவர்களுக்கு நமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்பிற்கினிய கலை அன்பர்களே, கலை கருவிகளில் தெய்வீக இசையின் சின்னமாக விளங்குவது வீணை. சரஸ்வதி தேவியின் கரங்களில் மலர்ந்த இந்த கருவி 1000 ஆண்டுகள் கடந்தும் தனது இனிமையை இழக்காமல் மனித உள்ளங்களை மயக்கிக் கொண்டே வருகிறது. அத்தகைய வீணையின் இனிமையை பல ஆண்டுகளாக உழைப்பு, பொறுமை, அர்ப்பணிப்பு ஆகியவற்றால் கற்றறிந்து இன்று பெருமை மிகு பட்டம் பெறும் எங்கள் மாணவர்கள் பவித்ரா நாயுடு மனோகரன். இவர் லய வாகினி என்ற பட்டத்தை இங்கே பெறுகின்றார். லய வாகினி பட்டத்தை பெறும் நமது மாணவர் பவித்ரா நாயுடு மனோகரன். அவரை தொடர்ந்து வீணையில் நமது பள்ளியின் சிறப்பான இந்த பட்டத்தை பெறும் நிர்மதா சர்குணன். இவர் ஸ்வர பிரவீணா என்ற பட்டத்தை இங்கே பெறவிருக்கின்றார். ஸ்வர பிரவீணா நிர்மதா சர்குணன். அவரை தொடர்ந்து நிவாஷினி மாதவன். நிவாஷினி மாதவன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். இவர்
பாக்கிய ரஞ்சனி என்ற பட்டத்தை பெறவிருக்கின்றார். பாக்கிய ரஞ்சனி நிவாஷினி மாதவன். நிவாஷினி மாதவன், பாக்கிய ரஞ்சனி. தொடர்ந்து பட்டம் பெறவிருக்கும் நமது மாணவர் வினோஷினி சண்முகம். இவர் பெறும் பட்டம் லய பார்கவி. வினோஷினி சண்முகம், லய பார்கவி. வீணை இசையில் பட்டம் பெறும் இறுதி நபர் நமது மாணவி அமலா திருவரசு. அமலா திருவரசு, இவர் பெறும் பட்டம் ஸ்வர தாரங்கினி. ஸ்வர தாரங்கினி அமலா திருவரசு. மன்னிக்க வேண்டும், ஸ்வர தரங்கினி அமலா திருவரசு. இதனைத் தொடர்ந்து வயலின் இசையில் அயராத உழைப்பையும் கடினமான உற்சாகத்தையும் வழங்கி இங்கே கௌரவிக்கப்படும் மாணவர் ஒரே ஒரு மாணவர் சக்தி திருவரசு.
இவருக்கு வழங்கப்படும் பட்டமானது ஸ்வர ரூபகன். ஸ்வர ரூபகன். மன்னிக்க வேண்டும், இவருக்கு வழங்கப்படும் பட்டம் ராக சுரூபன் சக்தி திருவரசு. தொடர்ந்து நடனமே நம் நாட்டின் ஆன்மா, பரதநாட்டியமே அந்த ஆன்மாவின் தெய்வீக வெளிப்பாடு, அங்கம், அபிநயம், லயம், பாவம் ஆகிய அனைத்தையும் ஒருங்கிணைத்து பல வருடங்கள் உழைத்தும் அர்ப்பணித்தும் என்று பெருமைமிகு பரதநாட்டிய பட்டம் பெறும் எங்களின் மாணவர்கள் 3 மாணவர்கள். அதில் முதலாம் மாணவர் சரண்யா குணசேகரன். இவர் பெறும் பட்டம் நிருத்திய மயூரி. சரண்யா குணசேகரன் நிருத்திய மயூரி. அவரை தொடர்ந்து பரதநாட்டியத்தில் பட்டம் பெறும் நமது இன்னொரு மாணவர் பவானி சுகுமாரன். மன்னிக்க வேண்டும், அடுத்து வரும் நமது மாணவர் சங்கீதா பார்த்திபன். சங்கீதா பார்த்திபன் இவர் பெறும் பட்டம் நிருத்திய மனோஹரி. சங்கீதா பார்த்திபன் நிருத்திய மனோஹரி. இந்த பட்டமளிப்பு நிகழ்வின் இறுதியாக பட்டம் பெறும் நமது மாணவர் பவானி சுகுமாரன். இவர் பெறும் பட்டமானது நிருத்திய சாம்பவி. பவானி சுகுமாரன்
இன்று பட்டம் பெற்ற அனைவருக்கும், அனைத்து மாணவர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். குருவின் ஆசீர்வாதமும் இசையின் அருளும் உங்களை எப்போதும் வழி நடத்தட்டும். இன்றைய நிகழ்ச்சியின் தலைப்புக்கு ஏற்பவே ஸ்வர லய நிறுத்திய விந்யாசம், ஸ்வர பைரவி, ஸ்வர சாகரி, லய வாகினி, ஸ்வர பிரவீணா, பாக்ய ரஞ்சனி, லய பார்கவி, ஸ்வர தரங்கினி, ராக ஸ்வரூபன், நிருத்திய மயூரி, நிருத்திய மனோகரி, நிருத்திய சாம்பவி. இந்த பட்டங்கள் இங்கே அருளப்பட்டது சாலச் சிறந்ததாக அமைகின்றது. மேலும் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு நமது ராகமாளிகா இசை மற்றும் நடன பள்ளியின் முதல்வர் அவர்களை ஓரிரு வார்த்தைகள் கூற அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சி வந்து சற்று வித்தியாசமான நிகழ்ச்சின்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் என்னன்னா, நம்ம மாணவர்கள் வந்து எல்லாருமே வந்து இந்த கலையில் வந்து சேருவாங்க, தொடருவாங்களாங்கிறது பெரிய கொஸ்டின். சலங்க பூஜை முடிச்சோடனே அந்த மாதமே நின்றுவாங்க. ஒரு சின்ன விஷயம் அன்றைக்கு வந்து ஒரு சின்ன அவங்களுக்கு அன்றைக்கி கிளாஸ் வராமல் வந்திருப்பாங்க, இல்லை புரியல, ஒரு மாதம் புரியல, உடனே நின்றுவாங்க. எல்லாத்துக்குமே ஒரு காரணம் தேடி தேடி நிற்பாங்க. ஆனால் அது ஒரு குருவாக இருக்கிற நான் இருக்கிறப்போ இங்கே நிறைய குருவெலாம் இருக்காங்க, அவங்களுக்கு புரியும் நான் என்ன சொல்ல வரேன்னு. ஒவ்வொரு வாட்டியும் அப்படி மாணவர்கள் நிற்கும் போது நம்ம என்ன நினைப்போம்னா, இது நம்ம கையில் இல்லை, இறைவன் முடிவு பண்ணுறது. நீங்கள் இந்த கலையில் வந்து இந்த ஜேர்னியில் நீங்கள் மென்மேலும் போக முடியுமா, போக முடியாதா, இல்லை இவ்வளவு தூரம் தான் நீங்கள் போக போகிறீங்களா, இல்லை அதிலே பாதிலே முடிக்க போகிறீங்களாங்கிறது இறைவன் முடிவு பண்ணுறாரு. நம் கடமையை மட்டும் நம்ம சரி வர செய்யணும் என்னைக்கும். இதுதான் என் மனசுல அன்றைக்கு ஆரம்பிச்சதுலேருந்து 21 வருடத்துக்கு முந்தைய ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ வரைக்கும் இது மட்டும் தான் என்கிட்ட ஓடும். என்னன்னா, நான் சரியா இருக்கணும், முறையே கற்றுக் கொடுக்கணும், கரெக்டாக இருக்கணும், ஏமாற்றக்கூடாது. நம்மளோட ஜேர்னியில் ஹானஸ்டி ரொம்ப முக்கியம், ஹானஸ்டாக இருக்கணும், கலையில் சின்சியராக இருக்கணும். அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு வர வேண்டியது நம்மளுக்கு வந்து கடவுள் நல்லாவே கொடுப்பாரு, நிறைய கொடுப்பாங்க. அதாவது ப்ராஸ்பரிட்டி மட்டும் கிடையாது, ஒரு ஹெல்த் வைஸோ ஒரு குரு. ஏன்னா அந்த குரு தான் வந்து அடுத்த ஜெனரேஷனுக்கு இந்த கலையை கொண்டுட்டு போக போறவங்க. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா கடக்குன்னு விழுந்துட்டாலும் யார் வேணாலும் குருவா வந்துடுறாங்க, அது முக்கியம் இல்லை. முறையா யார் கொண்டு போவாங்க, நாலேஜ் இருந்தால் மட்டும். நீங்க இன்னைக்கு கூட சொல்லலாம், யூடியூப்பை பார்த்து டீச்சர் ஆயிடலாம், யூடியூப்பை பார்த்து கத்துக்கொள்ளலாம் நினைக்கலாம். கஷ்டம். நிறைய விஷயம் அதுலேயும் சங்கீதம், இப்போ இந்த ஸ்வரக்கோர்வையோ இல்லை தாளப்பிரமாணமோ இது நமக்கு புரிந்தால்தான் நம்ம அந்த பயபக்தி ஒரு குருவுக்கு இருக்கணும். என்னன்னா, என்ன நான் சொல்ல வரேன்னா, இந்த கலையை அடுத்த ஜெனரேஷனுக்கு முறையா கொண்டு போனாதான், நான் இல்லாட்டியும் அந்த கலை வாழும். நான் முக்கியம் கிடையாது, கலை முக்கியம். ஏன்னா அப்படி இருந்த வாசி தான் இப்பயாவது யூடியூப்பை பார்த்து ஏதோ பண்ணிடுறோம். அப்ப என்ன இருந்தது? There was no YouTube, there was nothing to refer, not even a book. ஒரு புத்தகம் கூட கிடையாது ரிஃபர் பண்றதுக்கு. அப்படி இருந்தும் ஏன் கலை வந்து அப்படியே பாஸ் பண்ணி இவ்வளவு தூரம் வந்துச்சுன்னா, சின்சியரான குருஸ் நிறைய பேர் இருந்தாங்க, குருகுலம் இருந்தது, முறையே கத்துக்கணும்னு நினைக்கிற மாணவர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. அந்த வழிமுறையில வந்தனாலதான் இந்த கலை ஏன் வந்து, அதனாலதான் என்கிட்ட வந்து கலையும் அதாவது அந்த சமயத்தையும் பிரிக்க முடியாது, நம்ம எல்லாமே கலந்ததுதான் அந்த கலை எல்லாத்தையும். அதனாலதான் சொல்லி கொடுக்கிறவங்க மனசுல வந்து பயபக்தி ரொம்ப முக்கியம். பயபக்தியோட தான் சொல்லி கொடுப்போம். ஸோ இந்த இப்படிப்பட்ட ஒரு விஷயத்துல மாணவர்கள் வரும்போது அங்க வந்து உங்க தலையிலே எழுதியிருக்கணும். அதாவது இவ்வளவு தூரம் நான் வரப்போறேன், வரணும், இந்த மாணவர் வந்துடணும், எங்களுக்கு அடுத்து நீங்க தான் பாஸ் பண்ணணும். அப்படி இருக்கும் சமயத்துல இன்றைக்கு வந்த மாணவர்கள், ஏன்னா எங்கிட்ட 10ல இருந்து 15 வருஷம் வரைக்கும் படிச்சவங்க, ஜஸ்ட் இமேஜின் 6 வயசுல எங்கிட்ட சேர்ந்துருக்கிறாங்க. இன்னைக்கு வந்து காலேஜ்லாம் முடிச்சுட்டு வேலைக்கு கூட போயிட்டாங்க. they're still with me. இதுல என்ன இருக்கு? தட் அவங்களுக்கு அது எழுதி இருக்கு. இன்னும் தட் இந்த ஹோல் ஜேர்னில நீங்களும் இருக்கணும், இருக்கிறது கட்டாயம்ங்கிறது இருக்கு. ஸோ இன்றைக்கு வரைக்கும் பார்த்து சில பேர் என்ன வேணாலும் சும்மா ஒரு சின்ன சின்ன விஷயம், இது என்ன சாப்பாடு போட போதா, என்னென்னமோ கேட்டாச்சு. இந்த 21 வருஷத்துல எதையோ பார்த்தாச்சு, எதையோ கேட்டாச்சு. இந்த கலை என்ன சாப்பாடு போட போதா? அப்ப கலை சாப்பாட்டுக்கா? இல்லையே.
கலை எதுக்கு? அதை வந்து எப்படி தெய்வீகமா உள்வாங்குறவங்களும் இருக்கதான் செய்யறாங்க, அலட்சியமா பாக்குறவங்களும் செய்யதான் இருக்கிறாங்க. சில பேர் நீங்க என்ன சசா மாமா ரீரி சொல்றீங்க, ஒன்னும் புரியல, அப்படி இருக்கிறவங்களும் இருக்கதான் செய்யறாங்க. ஸோ we cannot like உங்களுக்காக சேஞ்ச் பண்ணி எல்லாத்தையும் மாற்றி அமைச்சு உங்களுக்கு கொடுக்கணும் இல்ல. சில விஷயங்கள் சில இடத்துல இது இருக்கணும், கண்டிப்பா இருக்கணும். ஒரு மார்க்கமா இதெல்லாம் இருக்கணும், கஷ்டமா இருக்கு புரியல, இருக்கணும். அது ஃபார்மேட், அதுல இருந்து மாற முடியாது. இவ்வளோ கட்டாயத்திலையும் இந்த மாணவர்கள் இவ்வளோ தூரம் என் ஜேர்னியில வந்திருக்கிறாங்க. அது வந்து எனக்கு ஒரு பெரிய விஷயம். ஸோ அவர்களை வந்து நம்ம வந்து ஊக்குவிக்கணும். இவ்வளவு நாள் என் கூட இருந்தாங்க, இவங்களை எப்படி நான் ஊக்குவிக்கிறது? அதுதான் இந்த நிகழ்ச்சி. ஸோ இப்பயும் சொல்றேன், எல்லாருக்கும் இந்த வாய்ப்பு அமையாது, வாய்ப்பும் கிட்டாது. இது எல்லாருக்கும், என்னோட சில்ட்ரன் கூட பொருந்தும். ஆனா நம்ம சின்சியரா இருந்தா இந்த கலையில வரலாம், கலையில இருக்கலாம் கடைசி வரைக்கும். எத்தனையோ விஷயம் நம்மளுடைய வேலைக்காக இருக்கிறது வேற, நம்ம மனசார நம்ம ஆத்ம திருப்திக்காக பண்ற விஷயங்கள் வேற. இந்த விஷயம் ஆத்ம திருப்திக்காக பண்ற விஷயம். இதுல வந்து இவ்வளவு சொல்லலாம். பெற்றோர்களுடைய சப்போர்ட் எல்லாமே இவ்வளவு வந்திருக்காது இல்லையா? எத்தனையோ பேர் அவங்களுடைய இந்த 6 வயசுல இருந்து இத்தனை வயசு வரைக்கும் எத்தனை பேர் அவங்க கூட டிராவல் பண்ணவங்க நின்று இருப்பாங்க இல்லைங்களா? அவங்க நின்று இருப்பாங்க, நிக்கவும் சொல்லுவாங்க, இதுல என்ன வரப்போகுது நின்றுங்கன்னுவாங்க. அப்படி இல்லாம இவங்கெல்லாம் ஸ்ட்ராங்கா இருந்து நம்ம கூடயே இத்தனை வருஷம் வந்து சின்சியரா இருந்து ஒவ்வொரு விஷயத்திலையும் சப்போர்ட்டா இருந்த இந்த மாணவர்களோட ஜேர்னி இன்னைக்கு நிறைய. ஆனா ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நான் ரொம்ப எம்பசைஸ் பண்ணுவேன். அரங்கேற்றம்ங்கிறது நீங்க டீச்சர் ஆகிறதுக்கு உண்டான டிக்கெட் கிடையாது. அரங்கேற்றுங்கிறது நீங்க இந்த ஒரு விஷயத்த நீங்க அரங்கேற்றுங்க, அவ்வளவுதான். டீச்சர் ஆகணுங்கிறதுக்கு யூ ஷுட் ஹேவ் அ ஃபுல் நாலேஜ். ஒரு டீச்சரா, ஒரு பரதநாட்டியம் டீச்சரா இருந்தா நட்டுவாங்கும் நாலேஜ் வேணும், தாளப்பிரமான நாலேஜ் வேணும், இதெல்லாம் வேணும். கரெக்டா இருந்தாதான் நீங்க மற்றவங்களுக்கு கிளாஸ் எடுக்கும்போது உங்களுக்கு எல்லா விஷயமும் புரியுங்கிறத என்னுடைய மாணவர்களுக்கு சொல்றேன்னு சொல்லி நான் சொல்றேன். அதாவது நான் வேற ஆளுக்கு நான் சொல்லலை, என்னுடைய மாணவர்களுக்கு வந்து இது ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்க ஒரு விஷயத்துல போயிட்டு நீங்க வந்து ஒரு டீச்சரா இருக்கும்போது உங்களை யாரும் குவெஸ்டியன் பண்ணிடக்கூடாது. இவங்க கரெக்டா, இவங்க டீச்சரா, இவங்களோட நாலேஜ் கரெக்டா இருக்கா? இல்லை. யூ ஷுட் ஹேவ் அ ஃபுல் நாலேஜ் வென் யூ கோ. உங்களுக்கு வந்து சொந்தமா கம்போஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும், அந்த ராகத்தோட ஸ்வரஸ்தானங்கள் தெரிஞ்சிருக்கணும், ஆரோகரத்துல இருந்து எப்படி ஸ்வரங்கள் எழுதுறதுன்னு தெரிஞ்சிருக்கணும், எப்படி வந்து உங்களுக்கு கம்போஸ் பண்ணணும். நிறைய ஒரு பிஜிஎம் கம்போஸ் பண்ணனாலும் பிஜிஎம் கம்போஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் ரொம்ப முக்கியம் நம்மளுடைய இந்த ஜேர்னில. ஸோ இதை தான் நான் எம்பசைஸ் பண்றேன். அதனால தான் நான் சொல்றேன், ஃபுல் நாலேஜ் கத்துக்குங்க, உங்க வாத்தியார் கூடயே இருங்க. சொல்லி கொடுக்க போனீங்கன்னா உங்களுக்கு சின்ன டவுட்டா இருந்தாலும் உங்க டீச்சரை வந்து நீங்க ரிஃபர் பண்ணலாம். அதை விட்டுட்டு நீங்க உடனே போயிட்டு உங்க டீச்சரை எதிர்த்துக்கிட்டு நின்னீங்கன்னா உங்களுக்கு யாரை ரிஃபர் பண்ண போறீங்கன்னா நீங்க யூடியூப்பை தான் ரிஃபர் பண்ணணும் அதுக்கப்புறம். ஸோ திஸ் இஸ் நாட் ஓகே. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம ஒரு கோட்பாடு அமைக்கும் பொழுது இந்த மாணவர்கள் இவ்வளோ தூரம் என் கூட வந்தது எனக்கு இது ஒரு பெரிய பிளஸ்ன்னு நான் எடுத்துக்கிறேன். என்னுடைய அடுத்த ஜேர்னி, அடுத்த குரூப்பை கொண்டு வரதுக்கு இவங்களை நான் வந்து தயார்படுத்துறது அடுத்த குரூப்புக்கு இதுவும் ரொம்ப உத்வேகமா இருக்கு. இதுல இருந்து நம்ம இன்னும் நிறைய மாணவர்களை உருவாக்கி அவர்கள் இந்த கலையை முறையாக அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும். ஒரு சின்ன விஷயம் மட்டும் நான் சொல்றேன். சுவாமி தியாகராஜர் வந்து நிறைய பாடல்களை ஏற்றினாரு, எல்லாத்துலயும் ஒரு சிக்னேச்சர் வச்சிருவாங்க. அவருடைய பேர் கடைசி அந்த பாடல ஸ்ரீ தியாகராஜன் வந்து வந்துடும். ஸோ நம்மளுக்கு எல்லாருக்கும் எவ்வளோ பேர் பாட்டை இயக்கியிருக்காங்க, ஆனால் அவர் மட்டும் ஒரு முத்திரை வச்சிருவார், ஸ்ரீ தியாகராஜ். எல்லாமே தெரியும் நம்மளுக்கு, அவர் தான் உருவாக்கின பாட்டு. அந்த மாதிரி என்னைக்கோ எங்களால் அப்படி முடியாட்டியும் இந்த ஜேர்னியில நம்மளுடைய பங்கேற்பு என்ன? ஸோ நான் கூட ஒரு 2 பாடல்களை இயற்றி அந்த பாடல்களை என் பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறேன். என்னன்னா நான் ஒரு காலத்துல இல்லாட்டியும் இது இருக்கும், இந்த இசையிலிருந்து இந்த பாடல்கள் இருக்கும். ஸோ அதுதான் கடவுள் எனக்கு கொடுத்த பிளஸ் ஆகும். எங்களை வந்து இந்த நிர்ணயிச்சு இந்த ஜேர்னியில வாங்க. இன்னைக்கு வந்து எல்லாரும் வந்து ஒரு டீச்சரா ஆகுறதா ஈஸியா? அப்படி கிடையாது. 21 வருஷத்துக்கு முந்தைய ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பேன். நானும் கஷ்டப்பட்டு ஒரு மாணவர்களுக்கு, பெற்றோர்களுக்கு எப்படி ஒரு உறுதி கொடுக்க முடியும், நம்மளால இப்படி வர முடியும். அது எங்க இருந்து வரணும்? நம்ம கிட்ட இருந்து தான் வரும். செல்ஃப் டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். அந்த செல்ஃப் டிசிப்ளின் ரொம்ப எம்பசைஸ் பண்ணி அதை உருவாக்கி கொண்டு வந்து இந்த பள்ளி எப்படி கொண்டு வந்து. ஸோ வி ஆர் ஆல்சோ வெரி ஹாப்பி. நிறைய பள்ளிகள் இப்படி இந்த மாதிரி வந்துட்டு இருக்காங்க. அவர்களுக்குமே எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இந்த கலை வளரணும்னா இதெல்லாம். ஆனால் ஒரே ஒரு விஷயம் தான், அது முறையா இருக்கும். முறையால் இருந்தால் மட்டும்தான் அந்த கலை சரியான விஷயங்களுக்கு போய் சேரும். அடுத்த ஜெனரேஷன் பாருங்க,
இங்கேருந்து ஒரு 50%, 15 கம்மியாயிடுச்சு, ஒரு 85 போகுது, 15 கம்மியாயிடுச்சு, 15. ஸோ டுவர்ட்ஸ் தி எண்ட் முதல்ல என்ன இருந்துச்சுன்னே யாருக்குமே தெரியாமல் போயிடும். அந்த கடைசி ஏதோ மாற்றங்கள் அமைச்சு மக்களுக்காக சில விஷயங்கள் மாற்றங்கள் பண்ணணும். கரெக்ட். எந்தெந்த விஷயத்துல நம்ம எம்பசைஸ் பண்ணி மக்களை இப்போ நான் கூட போன வருஷம் ஒரு 80 மாணவர்களை வச்சு மகாகவி பாரதி கருப்பொருள்ல ஒரு பாட்டு, அது எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது. ஏன்னா அது புரிஞ்சிச்சு, மகாகவி பாரதி தெரியாதவங்களே இல்லை. ஸோ அந்த விஷயம் மக்களுக்கு போய் அடையணும். ஆனா இதே இன்னொரு கான்செப்ட்ல நம்ம சில விஷயங்கள் ஒரு அரங்கேற்றம் போது எல்லாமே மக்களுக்கு பிடிச்சதுதான் செய்யணும்னு எல்லாரும் ஃபார்மேட் இருக்கு. we have to follow the format. அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த கலை கரெக்டா இருக்கும்னு சொல்லி உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. இந்த பிகாஸ் ஒவ்வொரு வாட்டியும் இந்த மாதிரி விஷயங்கள் செய்யும்போது ஒரு ரெஸ்பான்ஸ் தான் இருக்கும். பிகாஸ் எல்லாருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் பிடிக்காது. சரிங்களா? எத்தனையோ கான்சர்ட்ஸ்க்கு 200, 300, 500, 2000 வரைக்கும் செலவு பண்ணி போறவங்க இந்த மாதிரி நிகழ்ச்சிகளுக்கு ஆதரவு கொஞ்சம் கம்மி தான். பட் இட்ஸ் ஓகே, ஃபைன். ஏன்னா விரும்புறவங்க தான் விரும்புவாங்க. அதே மாதிரி அந்த விஷயத்தை விரும்பாதவங்களும் சில பேர் இருக்க தான் செய்வாங்க. கரெக்டுங்களா? ஸோ தட் இஸ் ஃபைன். நம்மளுக்கு என்னன்னா இந்த கலை நல்லா வளரணும். நிறைய மாணவர்கள் இதே மாதிரி என்னுடைய மாணவர்களும் நல்ல என்றைக்குமே ஒரு நல்ல குரு என்ன நினைப்பாங்கன்னா, நீயும் நல்லா வா, என்னுடைய மாணவர்கள் நீங்களும் நல்லா வாங்க, நல்ல டீச்சரா. இதை தான் சொல்லியிருக்கேன். என்னைக்கும் இன்னொன்று சொல்லியிருக்கேன், என்னைக்கும் உங்க குருவை எதிர்த்து நினைக்காதீங்க, குரு கூடயே சேர்த்து வளருங்க. அவங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு முக்கியம். அதே மாதிரி நீங்களும் கரெக்டா இருந்தா நீங்க எங்களை விட இன்னும் நல்லாவே வருவீங்க. அதை பார்த்து நானும் ஆனந்தப்படணும். I should be very happy for that, for my kids. என்னுடைய ஒவ்வொரு பிள்ளைங்களும் முந்தி நான் இருந்தது வேற மைண்ட் செட். நான் 20 வயசுல இதுல வரும்போது, ஆனா இப்போ என்னுடைய மைண்ட் செட் எப்பயுமே எல்லா மாணவர்களையும் என்னுடைய குழந்தைகளாக தான் நான் பார்ப்பேன். என்னோட குழந்தைகள் ஒரு அடைவு நிலை எப்படி நான் அடைஞ்சா நான் சந்தோஷப்படுவனோ, ஒவ்வொரு மாணவர்களுக்கும் நான் செய்யும் போது என் கண்ணுல இருந்து பார்த்தாலே தெரியும். முதல்ல டீச்சர் சொன்னாங்க, அக்கா குமுதினி அக்கா சொன்னாங்க, மாணவர்கள் இன்றைய தேதியில நான் பாடுறீங்க, நீங்க நல்லா பாடுறீங்கன்னு சொல்றதை விட என் மாணவர் நல்லா செஞ்சாங்கன்னு சொன்னா அதை விட ஒரு பேரானந்தம் எனக்கு வேற எதுவுமே இல்லை. என்னுடைய மாணவர்கள் நல்லா செஞ்சாங்கன்னு சொல்லும்போது ஒவ்வொரு வாட்டியும் அவ்வளோ ஆனந்தம். ஆனா என்ன சொல்லும்போது அப்படி இல்லை. ஆனா என் மாணவர்கள் சொல்லும்போது சோ ஹாப்பி. ஏன்னா இதுதான் நம்மளுக்கு கிடைச்ச ஒரு பாக்கியம், இதுதான் நம்மளுக்கு கிடைச்ச ஒரு பிளெஸிங்கை நான் கருதுறேன். ஸோ சில விஷயங்கள்ல அந்த மாதிரி இன்றைக்கு வருந்த உங்க அனைவருக்கும் நன்றி. இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஆக அன்பார்ந்த இசை ஆர்வலர்களே, ஸ்வரலய நிறுத்திய விந்யாசா என்ற இந்த இசை பயணம் நம்மை பல்வேறு உணர்வுகளின் வழியாக அழைத்துச் சென்று இப்போது அதன் இறுதி பகுதியை அடைந்திருக்கின்றது. இளம் கலைஞர்கள் நமது குருஸ்ரீ அவர்கள் கூறியது போல தங்களது கடின உழைப்பையும் குருவின் ஆசீர்வாதத்தையும் இந்த மேடையில் அழகாக வெளிப்படுத்தியுள்ளனர். அவர்களின் இசைத்திறன், அர்ப்பணிப்பு மற்றும் கலை மீதான ஆர்வம் ஆகியவை நம் ஒவ்வொருவருக்கும் ஓர் உத்வேகத்தை தருகின்றது. அவர்களுடைய கலைப்பயணம் இன்னும் பல உயரங்களை அடையவும், நம் பாரம்பரிய கலைகளை பாதுகாத்து வருங்கால தலைமுறையினருக்கு எடுத்துச் செல்லவும் நாம் அனைவரும் இணைந்து வாழ்த்துவோம். இந்த இனிய மாலை பொழுதில் கலையின் அருளையும் மகிமையையும் அனுபவிக்க வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் ராக மாளிகா கலாகேந்திரா நடன மற்றும் இசைப்பள்ளியின் சார்பில் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒருமுறை இந்த இளம் கலைஞர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறோம். வணக்கம், வாழ்க வளமுடன். Not